வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தானிய வகைகளில் மொச்சக்கொட்டையுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். விட்டமின் இ, விட்டமின் கே, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், தயாமின் மற்றும் ஜிங்க் போன்ற இந்த மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் மொச்சைக்கொட்டையில் இருக்குது. இதை நீங்கள் இந்த சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த மொச்சைக்கொட்டைகளை தினந்தோறும் உங்களுடைய சாப்பாட்டில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலை அப்படின்னாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த மொச்சைக்கொட்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை குணப்படுத்துகிறது, பல விதமான நோய்களை வராமல் தடுக்கிறது. அதெல்லாம் என்னென்ன நோய்கள் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் நீங்கள் தீராமல் அவதிப்படுறீங்களா அப்படின்னா நீங்கள் இந்த மொச்சைக்கொட்டையை எடுத்துக்கோங்க. மொச்சைக்கொட்டையை நாம் அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கொள்ளும் போது செரிமான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை உடனே செரிமானமாக செஞ்சு மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் வந்து இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இந்த மொச்சைக்கொட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் போது அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூரும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்க குணப்படுத்திக்க மொச்சைக்கொட்டையை எடுத்துக்கோங்க. இதய ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் மொச்சைக்கொட்டையை எடுத்துக்கும் போது. இந்த மொச்சைக்கொட்டையில் இருக்கக்கூடிய நார் சத்து, அதாவது ஃபைபர் சத்து, அப்புறம் பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் போன்ற சத்துக்கள் எல்லாமே இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் உங்களுடைய ரத்தத்தில் கொழுப்புடைய அளவை வந்து அதிகரிக்க செய்யாமல் கண்ட்ரோலாக வச்சு மொச்சைக்கொட்டை உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சிறந்த பலனை தருது. திசுக்களினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மொச்சைக்கொட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். மொச்சைக்கொட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன், புரதச்சத்து நமது உடலில் இருக்கக்கூடிய திசுக்களினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியவையாக இருக்கு. ஆரோக்கியமான செல்கள் மற்றும் திசுக்களினுடைய வளர்ச்சியை நீங்கள் மேம்படுத்தி பராமரிக்கிறதுக்கு மொச்சைக்கொட்டையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்திக் கொள்வதற்கு மொச்சைக்கொட்டை உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ மொச்சைக்கொட்டை வந்து பெருங்குடலில் புற்றுநோய் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரசாயனங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு புற்றுநோய் வராமல் தடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய புற்றுநோய் செல் பரவலை தடுத்து நிறுத்தி அந்த செல்கள் வந்து உங்களுடைய உடலுக்கு வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் அதே போல் உங்களுடைய புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கும் மொச்சைக்கொட்டை உதவிகரமாக இருக்கும். மேலும் மார்பக புற்றுநோய் தடுக்கிறதுக்கும் மொச்சைக்கொட்டை உங்களுக்கு பயன்படுகிறது. ரத்த சோகையம் சொல்லக்கூடிய அனீமியா ப்ராப்ளத்தை உங்களுக்கு கியூர் பண்ணி வராமல் தடுக்கிறதுக்கு மொச்சைக்கொட்டை உதவிகரமாக இருக்கும். உடலில் ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறைவாக இருக்கும் போது, அதாவது ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறைவாக இருக்கிறவங்க மொச்சைக்கொட்டையை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா மொச்சைக்கொட்டையில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ இது உங்களுடைய ரத்த சிகப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸை வந்து அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலினுடைய ஆற்றலையும் அதிகரிக்க செய்யும். அதனால் உங்களுக்கு ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய ரத்த புரதம் அதிகரிக்கப்படுறதால அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். மொச்சைக்கொட்டையை குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. மொச்சைக்கொட்டையை சாப்பிட வேண்டியவர்கள் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவர்களுடைய ஆலோசனை பேரில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க மொச்சைக்கொட்டையை சாப்பிடலாம். மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் இருக்கிறவங்கலாம் மொச்சைக்கொட்டை எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் இல்லாமல் ரிலீஃப் ஆகிடுவாங்க. மொச்சைக்கொட்டையை சாப்பிடக்கூடாதவங்க யாருன்னா சிறுநீரகத்தில் கல் உள்ளவர்கள் மொச்சைக்கொட்டையை எடுத்துக்கூடாது. ஸோ அந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது. அதே போல் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இப்போ உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. வாத நோய்கள் இருக்கிறவங்க மொச்சைக்கொட்டையை எடுத்துக்கூடாது. மொச்சைக்கொட்டை நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் அதை நீங்கள் சரியான அளவில் வந்து எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தலாம். அதே போல் இவங்க தான் சாப்பிடணும் மொச்சைக்கொட்டையை, இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற இந்த டீட்டெயிலையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மொச்சைக்கொட்டையை அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.